வெல்கம் டு சன்ரூஃபிங். நம்ம சன்ரூஃபிங்கில் ஃபாலோ பண்ணுற அனைத்து நல்லுறவுக்கு நன்றிங்க. அதே போல் நம்மளை நிறைய பேர் பார்க்குறீங்க, அதே லைக் பண்ணுறீங்க, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. கம்பல்சரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னு கேட்டால் நாங்கள் வீக்லி ஒன்ஸ் ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு புது புது மாடல் மார்க்கெட்டில் வர அனைத்து மெட்டீரியலுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான எலிவேஷன் அந்த மாதிரி மாடல்ஸ் நம்ம காமிச்சிட்டு இருக்கிறோம். ஸோ கம்பல்சரி நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம இங்கே பண்ணியிருக்க ஒர்க் எங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா நகரிங்கிற பிளேஸில் நம்ம ரூஃபிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குங்க. இங்கே என்ன பர்பஸ்க்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னா, வீட்டோட மொட்டை மாடியை பார்த்தீங்கன்னா ரொம்ப எலிவேஷனோட காமிக்கிறதுக்கும், அதே போல் ரொம்ப ஒரு க்யூட்டான ஒரு கார் பார்க்கிங், அதே போல் வீட்டை சுற்றியும் பார்த்தீங்கன்னா கோட்டியா டைப்பில் ஆல்ரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் சைட் ரூஃப் பண்ணியிருக்கோம். அதை தாண்டி அவர் சாருக்கு நம்ம பர்சனலாக சொன்ன விஷயங்கள் என்னென்னா, இந்த வீட்டோட எண்டு டு எண்டு நம்ம கம்ப்ளீட் வாஸ்து பார்த்துருக்குங்க. என்ன சார் நீங்கள் ரூஃபிங் தானே பண்ணுறீங்க, என்ன வாஸ்து பார்த்துறீங்கன்னு கேட்குறீங்களா? வாஸ்துங்கிறது பார்த்தீங்கன்னா அடிப்படை தேவை உள்ள அனைத்து விஷயத்தையும் இன்க்ளூட் பண்ணி நம்ம இந்த வாஸோடு சேர்த்து இந்த ரூஃபிங் வரைக்கும் கம்ப்ளீட்டாக அவருக்கு பண்ணி கொடுத்துருக்குறோம். அவர் அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸில் இருந்ததுனால நம்ம அதை ஒவ்வொன்றும் ரெக்டிஃபை பண்ணி எப்படி பண்ணலாம், என்ன பண்ணால் நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும், ஸோ இது எல்லாமே அவருக்கு ஓரலாக நமக்கு என்ன பேசிக் நீடுங்கிறது அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ரூஃபிங் ஒர்க் அவருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம சன்ரூஃபிங் எப்போவுமே மினிமம் 500 ஸ்கொயர் ஃபீட் ஆல் ஓவர் தமிழ்நாடு தாண்டி ஆந்திரா பண்ணியிருக்கோம். இப்போ ஆந்திராவில் ஆல்ரெடி நம்ம பண்ணியிருந்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவிலும் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு மினிமம் 5 ஏரியா இருந்ததுன்னா நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு தாண்டி 3 ஸ்டேட்டில் எங்கே வேணாலும் நம்ம பண்ணிக்கலாங்க ஒர்க்கை பொறுத்த வரைக்கும். இந்த ஒர்க்கில் ஃபஸ்ட்டு நம்ம அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிளான்லாம் கொடுத்துட்டு கம்ப்ளீட் ஒர்க்கை நம்ம ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருந்தோம். இங்கே யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியல் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, டாப் லேயரில் இருக்கிற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 9 லேயர்ஸ் இருக்கிற ஸ்டோன் கோட்டட் நம்பர் 1 பிராண்டு ரூஃபி பிராண்டோட ஸ்டோன் கோட் ரூஃபிங் ஷீட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு மெட்டீரியலுக்கு பார்த்தீங்கன்னா 50 வருஷத்துக்கு வாரண்டி இருக்குங்க. 50 வருஷம் என்ன வாரண்டிங்கன்னா, இன்கேஸ் அந்த ஸ்டோன் பீலப் ஆகி வந்துட்டாலோ அல்லது கலர் ஃபேட் ஆனாலோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது இஷ்யூஸ் வந்தாலும் இந்த மெட்டீரியல் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி, அதாவது புதுசாக திருப்பி மாற்றிக்கலாங்க, அதுக்கான வாரண்டி கொடுத்துருக்கோம். அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியலோட லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா 50 வருஷம் வாரண்டி இருக்குங்க. இதை தாண்டி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரொஃபஷனலாக எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரூஃபிங் ஒர்க் மேக் பண்ணுறது, அதே போல் ஹெவி ஸ்ட்ரக்சர் டிசைன்ஸ் எவ்வளோ காம்ப்ளிகேட்டாக இருந்தாலும் பண்ணுறது, அந்த மாதிரி அனைத்து வகையான ரூஃபிங் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே இன்டீரியர் பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா 2.5 kg வரை படிகாரம் தூள் கலந்த கர்நாடகன் கிளேட்டைல் யூஸ் பண்ணியிருக்குங்க. இன்டீரியரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபால் சீலிங் டைப், அதாவது எப்படின்னா சென்டரில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சீலிங் மாதிரி கொடுத்துருக்கோம். இது சென்டர் சீலிங் மெத்தடில் நம்ம இந்த ரூஃபிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியர் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏ டு செட் எல்லாமே லைட்டிங்லாம் கொடுத்து ஒரு பார்க்கறதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான சைஸில் இந்த ரூஃபிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். வீடு என்டையர் ரூஃப்மே கம்ப்ளீட்டாக கேரளா ஸ்டைலுக்கு மாறிடுச்சுங்க. அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டோட ஆல்ரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் சைடு பண்ணி கொடுத்ததும் அது சாரல் வராமல் இருக்கிறதுக்காகவும், ப்ளஸ் பார்க்கறதுக்கு எலிவேஷனாக இருக்கிறதுக்காகவும் ஆல்ரவுண்டு பார்த்தீங்கன்னா வீட்டோட சுற்றியும் பாக்ஸ் டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒன் சைடு ரூஃப் பண்ணியிருக்கோம். அதை தாண்டி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கார் பார்க்கிங் பண்ணுற மாதிரி அதுக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் ரூஃபிங் பண்ணி கொடுத்துருக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே அதே போல் கீழே ஒரு கோட்டியா டைப்பில், அதே போல் நியரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் எல்லாமே இந்த ரெண்டு மாடலுக்குமே சிமிலரிட்டியே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா 2.5 kg வரை படிகாரம் தூள் கலந்த கிளே டைலுங்க. மேங்களூர் டைல்லேயே படிகாரம் கலந்த டைலு. ஸோ இது ஹீட் அண்ட் சவுண்டு நம்ம கண்ட்ரோலராக இருக்கும். இது மெத்தட் பண்ணியிருக்கிற டிசைன் பார்த்தீங்கன்னா சென்டர் சீலிங் மாடல் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரைமாக லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே அக்ரெசிவாக பார்க்கறதுக்கு லுக் வைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரெடிஷனல் மெட்டீரியல் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூஃபிங் சன் ரூஃபிங் மேக் பண்ணி தரோம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா லாங் லைஃப் பேஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால மார்க்கெட்டில் நிறைய ப்ராடக்ட் வந்தாலும் நம்ம அந்த லாங் லைஃப் மெட்டீரியல் அசூரன்ஸாக இந்த ப்ராடக்ட் தான் லாங் லைஃப் வருங்கிறது அஷ்யூர் பண்ணி நம்ம பண்ணித்தரோம். அதே போல் அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்சனல் இதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் கோயிலுக்காக நம்ம ஒரு சின்ன ரூஃப் பார்த்தீங்கன்னா அவரோட வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் அந்த இடத்துக்கு நம்ம ஒரு டிசைனில் ஸ்டோன் கோடட் வீட் ஷீட்டு ப்ளஸ் இன்டீரியர் கிளேயோட அந்த சம்திங் அது எல்லாமே பண்ணி கம்ப்ளீட்டாக இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவ் ப்ராஜெக்டாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ரூஃபிங் ஒர்க் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற எங்களோட நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம ஆந்திரா, கர்நாடகா, அதே போல பாத்தீங்கன்னா தெலுங்கானா, இப்போ தமிழ்நாடு, ஸோ அந்த ஸ்டேட்ஸ்ல எங்க இருந்தாலும் மினிமம் 500 ஸ்கொயர் ஃபீட் தான் எங்களால ஒர்க் பண்ணி தரோம். கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நன்றி, வணக்கம்.